எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக வீட்டிலே சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், நம்ம வந்துட்டு இன்றைக்கி சாக்லேட் ஐஸ்கிரீம் இந்த 4 இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி கண்டென்ஸ் மில்கெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் வந்துட்டு அமுல் விப்பிங் க்ரீம் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு. அது வந்துட்டு 250 ml எடுத்திருக்கேன். சுகர் வந்துட்டு 1/3 கப் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பவுடர்ட் சுகருங்க. அதுக்கப்புறம் 1/4 கப்பு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க விப்பிங் க்ரீம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. க்ரீம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. க்ரீம் வந்துட்டு கோல்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர் வந்துட்டு ப்ராப்பராக வரும் அண்ட் க்ரீம் கூட நல்ல வால்யூம் அண்ட் விப் ஆகும். அதனால தான் கோல்டாக இருக்கிற க்ரீம் மட்டும்தான் எடுக்க சொல்கிறவங்கள. இப்போ இதை வந்துட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த க்ரீம் வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளஃபி டெக்ஸ்சர் வந்துட்டு நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ரீம் வந்துட்டு 15 மினிட்ஸாக நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் க்ரீம் வந்துட்டு டபுள் ஆயிருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுகர் பவுடர் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு 2 மினிட்ஸாக நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்ம போட்டிருக்க கொக்கோ பவுடர் வந்துட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். பாருங்கள், கொக்கோ பவுடர் போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்குங்க. இப்போ இது ஜஸ்ட் வெனிலா எசன்ஸ் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்துட்டு நம்ம வேறு ஒரு கண்டெய்னருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஐஸ்கிரீமை வந்துட்டு மாற்றிக்கலாம். இது மேலே வந்துட்டு சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்துட்டு ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மறுபடியும் அது மேலே இன்னொரு லேயர் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப் வந்துட்டு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சாக்லேட்டியாக நல்லா இருக்குங்க, அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக இந்த மாதிரி மேலே கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இது மேலே இன்னும் கொஞ்சம் சாக்லேட் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி போட்டுடலாங்க.
இது வந்துட்டு மூடி போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஓவர் நைட் வச்சதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்துட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்துட்டு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஐஸ்கிரீம் வந்துட்டு எவ்வளோ க்ரீமியாக சாஃப்டாக அண்ட் ரிச்சாக இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் வெறும் 4 இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வீட்லேயே ஈஸியாக செய்யலாங்க. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கலாங்க. வணக்கம். எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.